ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறேன்றதை காமிக்க போகிறேன். முக்கியமாக என்னோடய பையனை நான் 4 நாள் கழித்து பார்க்க போகிறேன். இது வரைக்கும் நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவனை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம், நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கோயில் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டிலேயே அவனை விட்டுட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சென்னைக்கு வந்துவிட்டோம். அது கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு அவன் இருப்பானா இல்லையானே தெரியல, ஆனால் எப்படியோ இருந்துட்டான். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் அவனை விட்டுட்டு தனியாக இருந்ததே இல்லை. எனக்கும் சுத்தமாக தூக்கமே வரல. அவன் கூப்பிட்றானோ இல்லையோ, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டேன். அவர் வந்து 1 வீக் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னார். என்னால் அவனை பார்க்காம இருக்கவே முடியல. அதனால் நான் இப்போவே போயிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னாரு. இல்லை வேண்டாம், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு, நீ அப்புறமா வா, நான் பின்னாடியே வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பஸ் ஏறி போயிட்டேன். ஆக்சுவலாக கிளாம்பாக்கத்தில் தான் நான் பஸ் ஏறினேன். ஸோ அப்படியே ஏறி நான் பாண்டிக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக நான் பாண்டிச்சேரி, சென்னை, எங்கள் ஹஸ்பண்டோட ஊர் வந்து சென்னை, என்னோடய ஊர் வந்து பாண்டிச்சேரி. ஸோ நான் இப்போ போய் பிக் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வரேன்னு, ஆனால் என் பையனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு 3.5 வயசு ஆகுது, அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் ஒரு சர்ப்ரைஸாக போகலாம், அவனுக்கு ஒரு கிஃப்ட் வேறு வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அது என்ன கிஃப்ட்டுன்றதை கொடுக்கும்போது நீங்களே பாருங்கள். அந்த கிஃப்ட்டை வந்து அவன் ஒரு பையன் மூலியமாக தான் அவனுக்கு அந்த கிஃப்ட்டை பற்றி தெரியும், அதாவது அந்த பொருளை பற்றி. அப்போது அதை பார்க்கும்போதெல்லாம் இவனுக்கு வந்து அதை வாங்கி கொடுமமே வாங்கி கொடுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதனாலே நான் வந்து சரி நான் அவன் கடைக்கு போய் கேட்கும் போதெல்லாம் நோ வாங்கி தர முடியாதுன்னு சொல்லியே இருந்துட்டேன். ஸோ இன்றைக்கி 4 நாள் மிஸ் பண்ணால, ஸோ அதனால் நான் போய் ஒரு சர்ப்ரைஸாக போய் அந்த கிஃப்ட்டை கொடுக்கலாமே அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களே என் பையனை பார்த்துப்பாங்க. ஏன்னா அது எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான். இருந்தாலும் எனக்கு வந்து அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. சுத்தமாக தூக்கமும் வரலை, இருக்கவே முடியல. ஒரு அமைதியாக இருந்துச்சு வீடே, அதனால என்னால் முடியவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு, இன்றைக்கி என்ன தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 3 மணி அளவில் நான் ஒரு பஸ் ஏறினேன். அது இப்போ வந்து நான் பாண்டிச்சேரியை ரீச் ஆகிட்டேன். பாண்டிச்சேரியில் இன்னும் 2 பிளானும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ஆனால் வந்து பாருங்கள், காந்தி தாத்தா பீச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தான் ராக் பீச் எல்லாம் வந்துருச்சுல, நான் அப்படி தான் சொல்லுவோம். நான் குழந்தையில சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி வருவோம். நான் அதை இப்போ பார்த்தேன். யஷ்வந்த் பிறந்ததுலேருந்தே நான் இன்னுமே வந்து அந்த பீச் பார்க்கல. ஆக்சுவலாக அது நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ நினச்ச நேரத்துலலாம் நாங்கள் வந்து வந்துடுவோம். ஆனால் இந்த சென்னைக்கு வந்ததுலேருந்தே என்னால் நினச்ச நேரத்தில் பீச் பக்கமே போக முடியல. எங்கள் டேடி வேறு பிக் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் ஃபோன் பண்ணி, இல்லை டேடி நீ வராத, நீ வந்தனா தம்பி உன் கூட வந்துடுவான், நானே வந்துடுறேன், கொஞ்சம் தூரம் தானே, நான் நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து எதுவுமே பேக்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ நான் நடந்தே போயிடுவேன், அதனால் சீக்கிரமாக நடந்தே வந்துட்டேன். இதுதான் எங்கள் வீட்டோட ஏரியா. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட கால் பண்ணதப்போ என் தங்கச்சி சொன்னால், மேலே விளையாடிட்டுருக்கோம், நீ மேலே ஸ்ட்ரீட்டாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டா. சரி நீ அங்கேயே வச்சுக்கோ, நான் மர மேலே அப்படின்னு சொன்னேன். பசங்க கூட விளையாடிட்டுருக்காளாம். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. ஸோ எங்கள் வீடு எதுனா பர்பிள் கலர் கேட் இருக்குல்ல, அதுதான் எங்கள் வீடு. வாங்க போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என் தங்கச்சிக்கு கால் பண்ணப்போ மாடியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ மாடிக்கு போகிறேன். ஸோ பேக்லாம் கட்டி வச்சுட்டு நான் கடன்னு மேலே போயிட்டேன். மேலே போய் பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தான். என் தங்கச்சி எவ்வளோ மறைச்சா, இப்படி பாருன்ட்டு. அதுக்கப்புறமா தான் அம்மா அப்படின்னு திரும்பினா. 3, 2, 1 கிட்ட வா யாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கடா. ஆக்சுவலாக அவனுக்கு சர்ப்ரைஸ் காமிக்கும் போதே அவன் கெஸ் பண்ணிட்டான், ரிமோட் காராமான்னு கேட்டுட்டான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து எடுத்து கொடுத்தேன். ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். வா அப்படி சொல்லி எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் பிரிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா பேக்கேஜை பிரித்து அவனுக்கே கொஞ்சம் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். அப்புறமா அவனே கொஞ்சம் நேரம் சென்று அவனே ஓட்ட கற்றுக்கிட்டான். அப்புறம் ஃபுல்லாக ஜாலியாக அதிலே விளையாடிட்டு இருந்தான். என்னை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, அவன் மட்டும் விளையாடிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா ஈவினிங்காக அப்படியே உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பியாச்சு. நானும் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, தங்கச்சி எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ எல்லோரும் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு தான் போகிறோம். இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே அப்படியே மெதுவாக போயிட்டோம். ஆக்சுவலாக பீச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் மக்களே இல்லை, நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது எப்பயுமே ஃபாரினர்ஸ் அதிகமாக இருப்பாங்க தான், ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த வாக்கிங் போகிறவங்களாம் தான் கொஞ்சம் தமிழ் மக்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அந்த பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்க் இருக்கும். ஆனால் அந்த பார்க் வந்து நாங்கள் போனது ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் பார்க்குள்ளே போகிறோம், ஒரு 6
6:30க்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி அதுமாரி பண்ண மாட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் உள்ளே போனோம். ஃபுல்லாக இருட்டு. ஒரு லைட்டு கூட எரியல. ஏன் லைட் போடலை அப்படின்றது தெரியல. ஆனால் ஃபுல்லாக ஒரு லைட்டு கூட எரியவே இல்லை. சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா சுத்தமாக இருட்டாக இருக்குது. அந்த பார்க்கு இருக்கும், கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் விளாட்ற மாதிரியான பார்க் இருக்கும். ஸோ அந்த பார்க்கில் வந்து குழந்தைங்க விளாட்றாங்க. ஆனால் அவ்வளோ இருட்டில் விளாட்றாங்க. ஸோ அதனால தான் 6:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டுலாம் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டுலாம் ரொம்பவே நடுவில் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. அதுலேயும் லைட் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ்லேயும் அப்புறம் சைடில் கொஞ்சம் ஒரு டிம்மான ஒரு லைட் எரியுது. அவ்வளோதானே தவிர ரொம்ப பிரைட்டாக லைட்லாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பார்த்து. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், அழகாக விளாட்லாம், வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் உள்ளே ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. ஏன் இப்படி இருக்குன்றது தெரியல. அப்புறமா என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறேன்னே உடனே போயிட்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். ஏன்னா நான் அந்த மவுண்டெயின்லாம் பார்க்கலாம்னு நினச்சேன். அது உள்ள ஒரு குட்டி மவுண்டெயின் இருக்கும். எனக்கு குழந்தையில நான் அதை ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தேன். இது இப்போ இடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை சரி அதையும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு வந்தால் அப்புறமா எதுவும் பார்க்க முடியல. சரின்னு வெளியே வந்துட்டு நாங்கள் பீச்சுக்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் பீச்சில் நடந்துட்டு அப்புறம் அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு காற்று வாங்கிட்டு. ஆக்சுவலாக நான் பேசும்போது சில வேர்ட்ஸ்லாம் வந்து புரியாத மாதிரி தான் பேசுவேன். அதை என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். என்ன கோயிலுக்குன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இன்ஸ்டாலலாம் வந்து நிறைய தடவை இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. எனக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடி வருவாங்க. அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். என்ன கோயில் அப்படின்னா கௌஷிக பாலசுப்ரமணிய கோவில் தான். ஸோ அந்த முருகர் கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். உலகத்தில் எந்த முருகருக்கும் இல்லாத சிறப்பு வந்து இந்த கௌஷிக பாலசுப்ரமணிய கோயிலில் இருக்குது. என்னென்னா ஒரு கிறிஸ்டின் மேயர் இடம் கொடுக்க ஒரு இஸ்லாமியர் கட்டியிருக்காரு இந்த கோயிலை. அதில் இந்த கௌஷிக் பாயின்றவர் வந்து ரொம்பவே முருகர் மேலே வந்து ரொம்ப பிரியமாக இருந்ததால் வள்ளி தேவானி 2 பேரையும் பக்கத்தில் வச்சு அழகான ஒரு பெரிய சிலையாக நான் ஒரு உள்ள சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருப்பார், அழகாக பிரம்மாண்டமாக இருப்பார். அவர் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு முருகர் இருப்பார். நாங்கள் அடிக்கடி காலம் போய் இப்போ அவரை பார்க்குறதே கஷ்டமான காலமாக ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருது, ரொம்ப கூட்டம் அதிகமாக வருது. எங்கேருந்தோலாம் வராங்க இந்த கோயிலுக்கு. அதனால் ரொம்ப சாமி பார்க்குறதுன்றது ஒரு கஷ்டப்பட்டு அவருக்குள்ளே போய் சன்னிதானத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வைப் ஒன்று கொடுக்கும்ல, அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு வைப் தான். அதுவும் அந்த ஒரே கல்லில் அந்த வள்ளி தேவியானை அப்புறம் முருகரையும் மூணு பேரையும் ஒரே கல்லிலேயே செய்யப்பட்டதான். அதெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமாக இல்லை, அவ்வளோ அழகாக இருப்பார். நீங்களும் அதை பாருங்கள், நேரில் போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருப்பார் முருகர். இப்போயே பார்த்தீங்களா எவ்வளோ கியூ நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, ஒரு 4 ரோ நிற்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கார்த்திகை விரதம் அன்றைக்கி, அதனால தான் இவ்வளோ கூட்டம். மோஸ்ட்லி எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே இருந்தது. நாங்கள் அதுக்கு தான் நான் சீக்கிரமாக வந்துட்டேன்னா ஒரு மதியம் போல் நான் பார்த்துலான்னு நினச்சேன். பஸ் ஏறது லேட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு க்யூவில் நிற்கும் போதே என் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கம் வந்துட்டதால் அப்புறம் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் ரொம்ப பசிச்சுதா, ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, பாய் எல்லாருக்கும். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.